சிவகுமிச்சு சிவகுமிச்சு அன்பார்ந்த அருள்மிகு முனீஸ்வரா அலங்கார ஈஸ்வருடைய திருக்கோயிலுடைய 60ஆம் ஆண்டு பங்குனி உத்திர தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பாடிநெல்லூர் சுற்று வட்டார வன்னியர் சங்கத்தின் மற்றும் இளைஞரணி நடத்தும் 13ஆம் ஆண்டு வெற்றி படைப்பாக மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற ஜீவன் சுருதி நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளர்கள் இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று ஒரு அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் அருமை தம்பி முன்னாள் கவுன்சிலர் KKS பாஸ்கர் அவர்களை, அவரோடு உறுதுணையாக இருக்கின்ற அருமை தம்பி செயலாளர் KN ராஜா அவர்களை, பொருளாளர் அருமை தம்பி விக்னேஷ் அவர்களை, இளைஞரணி தலைவர் தம்பி கஜேந்திரன் அவர்களை, நாகலிங்கம் அவர்களை, கோபிநாத் தயாநிதி அவர்களை, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து பாட்டாளி சொந்தங்களே, வன்னியர் சங்க பொறுப்பாளர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மத்திய மாவட்ட செயலாளர் அருமை தம்பி ஆனந்தகிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் அருமை தம்பி மாதவரம் ஞான பிரகாசம் அவர்களே, மாதவரம் அருமை தம்பி MK குணா அவர்களே, பூந்தமல்லியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அருமை தம்பி AR சுரேஷ் அவர்களே, இந்த பகுதியை சேர்ந்த தினேஷ் அவர்களே, ஜம்பு அவர்களே, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தம்பி சரவணன் அவர்களே, சேகர் அவர்களே, நேரத்தை கருதி அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நானும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக எத்தனை வேலை திட்டங்கள் இருந்தாலும் கூட இந்த வன்னியருடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மிக மகிழ்ச்சி. என்று சொன்னால் ஒட்டுமொத்த உழைக்கின்ற வருகத்தை சேர்ந்த உழைக்கின்ற நம்முடைய சொந்தங்கள் சுற்று கிராமங்களில் இருக்கக்கூடிய பாடிநெல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய கிராமங்களாகிய எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது. அவர்களை வீடு வீடாக போய் சென்று பார்ப்பது என்பது கடினம். அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த நேரத்திலே பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற அருமை தம்பிமார்களுக்கு மனதார பாராட்டுகின்றேன். ஏனென்று சொன்னால் எந்தவித பொருளாதாரமும் இல்லாமல், எந்தவித அதிகார பவரும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தீர்கள். உங்களுக்காக எப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமம் உறுதுணையாக உங்களுக்கு எந்த நேரத்திலும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, எப்படிப்பட்ட உங்களுக்கு கலக்கங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் இருக்கின்றோம், வன்னியர் சங்கம் இருக்கிறது. பாடிநெல்லூர் என்று சொன்னால் வன்னியர் சங்கம் எப்பொழுதும் நடத்த வேண்டும். அவர்களுக்கு உறுதுணையாக வருகை தந்தவர்களும் மேடையில் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாளர் அழைப்பாளராக வருகை தந்திருக்கின்ற அண்ணன் KM சார் அவர்களுக்கு சால்வை அணைத்து கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக ஆனந்தகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு சால்வை அணைத்து கௌரவம் செய்யப்படுகிறது. முன்னாள் மாவட்ட செயலாளர் ஞானம் அவர்களுக்கு சால்வை அணைத்து கௌரவம் செய்யப்படுகிறது. கேசவன் அவர்களுக்கு சால்வை அணைத்து கௌரவம் செய்யப்படுகிறது. அண்ணன் பாண்டரங்கன் அவர்களுக்கு சால்வை அணைத்து கௌரவம் செய்யப்படுகிறது. அண்ணன் VM சேகர் அவர்களுக்கு சால்வை அணைத்து கௌரவம் செய்யப்படுகிறது. ஆலய நிர்வாகத்தினை வருகை என அன்போடு வரவேற்கின்றோம்.
ஏப்பா இந்த 3 பேருக்கு போடுப்பா. பொறுப்பாளர் 3 பேர் வாங்கப்பா. யாரா இருப்பா? KKS பாஸ்கர் அவர்களுக்கு முன்னாள் நகரமன்ற தலைவர் அண்ணன் KN சேகர் சால்வை அளிக்கிறார்கள். அடுத்ததாக முன்னாள் கவுன்சிலர் பாடிநல்லூர் KN ராஜா அவர்களுக்கு முன்னாள் அம்பத்தூர் நகரமன்ற தலைவர் KN சேகர் சால்வை அளிக்கின்றார்கள். அடுத்ததாக தம்பி பொருளாளர் விக்னேஷ் ராஜா அவர்களுக்கு அம்பத்தூர் சேர்மன் அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விழா குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சஷ்டி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது.